திரு சமூகத்தில் வந்திருக்க நாம் சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்வோம். ஒரு நிலையில் சொல்வோமா? நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கடந்த வாரம் வாசித்து அதே வசனத்தை மீண்டும் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. போதும். தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்னுடைய சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாராம்? சங்கீதம் 4:8 வாசிங்க ஒரு முறை. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். ரெண்டாவது, என் ஜனங்கள் என் சமாதானம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குமானால், என்னுடைய நான் தருகிற சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டில் இருக்குமானால், நான் சொல்லுகிற கீழ்ப்படிதல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்குமானால், நான் சொல்லுகிற என் வசனத்துக்கு ஐயா உண்மையாய் கேட்டு அதன்படி நடப்பார்களானால், தேவனுடைய பிள்ளைகளை உண்மையாகவே வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக் கொள்வார்கள். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படி தங்க பண்ணுகிறாரா? சுகமாய் தங்க பண்ணுகிறார். சங்கீதக்காரர் தான் சொல்லுகிறான், உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் கெடுக்கிறவன் பிசாசு. ஒன்று, உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கக்கூடாது. மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற மற்ற யாராக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் நோக்கம் சமாதானமாக இருக்கக்கூடாது. அவன் நோக்கம் ஒருத்தருக்கிறோமா இன்னொருத்தர் என்ன பண்ணோம்? முறுமுறுக்கணும். ஒருத்தருக்கிறோமா இன்னொருத்தர் என்ன பண்ணோம்? குறை சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளை ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ அப்படி காரியங்களை உண்டாக்கினா ஜெபத்தில் சமாதானத்தோடு ஜெபிக்க முடியுமா? சொல்லுங்க. வாயை தரங்க. முடியாது. சமாதானமாக வீட்டில் உட்காந்து பைபிள் படிக்க முடியுமா? முடியாது. சமாதானமாக யாருக்காகிலும் நம்ம செய்த நன்மைகளை போய் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால்தான் வசனம் சொல்கிறது, உங்களில் கசப்பான வேர் முளைத்து எழும்பி மற்றவங்களை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. விசுவாசிகளுக்குள்ளே கசப்பான வேர் முளைத்து எழும்பக்கூடாது. கசப்பான வேர் எழும்பினால் உன்னால் ஆராதிக்க முடியாது. உன்னால் சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர முடியாது. உன்னால் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. வீட்டில் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல், ஆராதிக்காமல், ஜெபிக்காமல் சபைக்கு வந்தீங்கன்னா, சபையில் வந்தும் அப்படி தான் இருப்பீங்க. சபையில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாது? ஆராதனை பண்ண முடியாது. சில பேர் ஆணு வாய் திறக்கும், சில பார்த்தீங்கன்னா பேன் பார்க்கும் தலையில். பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னென்னா, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கி போன அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்கி போனாலும் ஒரு கை தட்டாது, வாய் திறந்து பாட்டு பாடாது. சிலது பார்த்தீங்கன்னா பாட்டு புக்கு கூட வாங்காது. எதுக்கோ செலவு பண்ணோம், ஆனால் கையில் பாட்டு புக்கு கூட வாங்காது.
படிக்க தெரியாதவங்க பரல, படிக்க தெரிஞ்சவங்க பாட்டு புக்கு கூட கையில் எடுத்துன்னு வராது. ஏன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை, அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை. உலகத்தார போல நடக்கும், உலகத்தார போல ஜீவிக்கும். ஏன்னா ஜெபம் கிடையாது, அதுக்கு பைபிள் படிக்கிற அனுபவம் கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்காத மரத்தையெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கனி கொடுக்காத மரத்தையெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி இருக்க விரும்புகிறார் தெரியுமா? என்னைக்கு ஆகிலும் ஏசாம சமூகத்தில் இல்லாமல் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை நான் எப்படி வாழணும்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சிலர் பார்த்தீங்கன்னா கேட்கறது பெருசு கிடையாது, உன் ஜீவியத்தில் காட்டினாத கேட்போம். ஆனால் அது என்ன இருக்கணும்? பேச்சில் அல்ல, செயலில் காட்டணும். உன் செயலில் உன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அதை பார்க்கணும். உன் செயலில் இருக்கிற காரியத்தை அக்கம் பக்கம் பார்க்கணும். உன் செயலில் உன் வேலை செய்கிற இடத்துல பார்க்கணும். உன் செயலில் உன் சொந்த பந்த இடத்துல பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதம் அழகாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அதன் 24-25 வாசிங்க. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். எத்தனை வீட்டில் சொல்கிறீங்க, பாஸ்டர் ராத்திரியெல்லாம் ஒரே கெட்ட கனவு, ராத்திரியெல்லாம் தேவையில்லாத சொப்பனம்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? யார் வீட்டிலனா அப்படி வருதா? வந்ததுன்னா வந்ததுன்னு சொல்லுங்கள், வரலன்னா வரலன்னு சொல்ல, பரவாயில்ல. யார் வீட்லையும் வரல, வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வீட்டில் பிசாசு வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட வீட்டில் சாத்தான் வர இடம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ பிள்ளைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி வேலி அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ 23 அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். பாருங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்தா எதுக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? பயப்பட மாட்டீங்க. ஏன்னா தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒன்று கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே என்ன பண்ணாது? விழவே விழாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இந்த ஆலயத்தில் உங்களை உண்மையாய் நாட்டியிருப்பது உண்மையானால், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்வார், என் கரத்தில் இருப்பதை பறிப்பவன் யார்? நீங்கள் கடைசி வரையிலும் தேவ சித்தம் செய்து, கடைசி வரையும் மெய்ப்பனுக்கு அடங்கியிருந்து, கடைசி வரையும் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து தேவ ராஜ்யத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். யாரோ சொல்லுகிற வழியில் ஓட மாட்டேன். ஏன் இந்த வசனம் வேதம் சொல்லுகிறது? தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படி இருப்பான். ஏன்னா தனக்கென்று ஒரு வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை ஆண்டவரே, இந்த வழி எனக்கு வேண்டாம், நான் வேறொரு வழியை வச்சிருக்கிறேன், அந்த வழியில தான் நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தன் ஸ்தானத்தையும் தன் கூட்டையும் விட்டு அலைகிற விசுவாசியாயிருப்பார்கள்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது நீ ஸ்தானத்தை விட்டு அலையும் போது, கூட்டை விட்டு அலையும் போது ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்? என்ன பயம்? குருவிக்காரன் என்னை எப்போ சுட்டுடுவானோ, வேடன் எனக்கு தெரியாமல் எங்கே வலை விரித்து வச்சிருப்பானோ என்கிற பயம் உன் இருதயத்தை ஆட்கொள்ளும். கூட்டில் இருக்கிற வரையும் பாதுகாப்பு உண்டு, கூட்டில் இருக்கிற வரையும் உனக்கு ஆதரவு உண்டு, கூட்டில் இருக்கிற வரையிலும் ஒரு அரவணைப்பு உண்டு, கூட்டில் இருக்கிற வரையிலும் உனக்கு ஒரு சமாதானம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, வழியில் உன் கால்கள் என்ன பண்ணாது? இடராது. பேதையாக இருந்தாலும் நீ திசை கெட்டு போக மாட்டேன். எப்போ? கூட்டுக்குள்ளே இருக்கிற வரையிலும், மந்தைக்குள் இருக்கிறவன். போன வாரம் கேட்ட செய்தியின்படி மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் ஆட்டுக்குட்டிகளை நம்ம கண்ட இடத்துல போய் மேயக்கூடாது, கண்ட இடத்துல வாய வைக்கிற விசுவாசியாக இருக்கக்கூடாது. மந்தையை தொடர்ந்து போகணும். வாசிங்க அந்த வசனத்தை பார்க்கலாம். ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில். பாருங்க, விசுவாசிகள் அறிந்திருக்கணும். ஏன் தொழுவம் எது, ஏன் மந்தை எது, ஏன் மெய்ப்பன் எது, தெளிவாக அறிஞ்சிருக்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா? ஸ்திரீகளில் ரூபவதியே இதை அறியாயாகில். மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். ஒருவேளை உனக்கு புரியலன்னா மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ. எப்படி? உபவாச கூட்டம், சுத்திகரிப்பு கூட்டம், தேவனுடைய பிள்ளைகளை காத்திருப்பு கூட்டம், தனிப்பட்ட அனுபவங்கள், தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து போ. ஸ்திரீகளில் ரூபவதியே அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். என்ன பண்ணுங்க? மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போ. காத்திருப்பு கூட்டம் இருக்கா? ஓடிவா. உபவாச கூட்டம் இருக்கா? வேலைக்கு போகிறவங்க பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க முன்கூட்டியே சமைச்சு வச்சுட்டு ஓடிவா. வாக்கு தத்த 1ஆம் தேதி ஆராதனை கால் 4 மணிக்கு நடப்புறது, ஓடிவா. தேவனுடைய பிள்ளைகளை இப்போ கடைக்காரனை கூட எடுத்துட்டிங்கன்னா ஒரே பொருள் வைக்க மாட்டான். அரிசி மண்டி வச்சுருக்கோம், அரிசி மட்டும்தான் வைப்பான். அவனும் இப்போ மாறிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை எல்லா ஐட்டமும் வச்சுருப்பான். பாடப்புத்தக கடைனா அதில் பென்சில் வச்சுருப்பான், பேனா வச்சுருப்பான், ஸ்டிக்கர் வச்சுருப்பான், அதுக்குரிய எல்லாமே வச்சுருப்பான். ஏன்னா ஒன்று இல்லாட்டினா ஒன்று வியாபாரம் ஆகும். 10 பொருளை ஒரே பொருளை எடுக்கிறதுனா உட்காந்துட்டுருக்க முடியாது. சில டெக்னிக் தெரிஞ்ச இந்த ஆட்டோ ஓட்டுறவனை பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவது, சில ஸ்டாண்டில் போட்டு சாயந்தரம் வரையும் உட்காந்துருப்பான், 50 ரூபா 50 ரூபான்னு. சிலர் பார்த்திங்கன்னா வெளியே தூரம் நீ போகிறான், 30 ரூபா வாங்க சார் அப்படின்வான். ரோடை சுற்றி அவன் 4 முறை சுற்றி வந்தான்னா 4:30 எடுத்துருவான் அந்த 1 ஹவரில். நம்ம சண்டே மாத்திரம் வந்து போகிற விசுவாசிகளாக இருந்தால் நாம் பூர்ணப்பட்ட விசுவாசிகளாக இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்ந்த விசுவாசிகளாக இருக்க முடியாது. எல்லா ஜெபக்கூடுகளிலும் ஆர்வத்தோடும் தாகத்தோடு வந்து நாம் ஜெபிக்கும் போது, கலந்து கொள்ளும்போது ஆவியானவர் உங்களோடு கூட உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவார். நீங்கள் வளர வேண்டிய பாதைகளை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய அனுபவத்தை கொடுப்பார். உங்களுக்குள்ளே பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபைகளை கத்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை மனதில் வைத்து மந்தையின் காலடிகளை தொடர்ந்து மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில். எங்கங்க? கண்ட இடத்துக்கு ஓடாத. உனக்குன்னு ஒரு மெய்ப்பன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சபைக்கு போகலாமா, இந்த சபைக்கு போகலாமா, இங்கே போகலாமா, அந்த பாஸ்டர் வந்து ஜோமன் வரா. நம்ம விசுவாசி வீட்டுகளுக்கு சொல்லுவேன், எந்த ஊழியக்காரன்ற பேரில் உங்கள் வீடுகளில் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் அனுபவிச்சுன்னா நீ ஒரு தரமான விசுவாசியே கிடையாது, நீ குவாலிட்டியான விசுவாசியே கிடையாது. எந்த ஊழியக்காரனும் உங்கள் வீட்டில் அனுமதிக்கூடாது. ஒருவேளை உங்கள் சொந்த பந்தம் ஊழியக்காரர்களாக இருப்பாங்க, அவங்க பிரச்சனை இல்லை. மற்ற அடுத்த எந்த ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனை அனுமதிக்கூடாது. நீங்கள் சொல்லணும், எங்களுக்காக ஜெபிக்கிற எங்கள் ஊழியக்காரர் இருக்கிறார். அல்லேலூயா.
எங்களுக்காய் திறப்பில் இருக்கிற எங்களுக்கு ஒரு ஊழியக்கார் மெய்ப்பன் இருக்கிறார், எங்களுக்குன்னு ஒரு சபை இருக்குது, அவர் ஜெபிச்சா போதும். சில சபையாக ஊழியக்காரில் தேடி தேடி ஓடுவான். அவன் சொல்லுவான், உங்கள் வீட்டில் இது வச்சுட்டுக்குது, அது வச்சுட்டுக்குது. ஆனால் இதுவரையும் நினச்சிக்கு பாரு, நீ இந்த சபையில் வந்த பேர் தான் உனக்கு எல்லாமே நடந்தது. திடீர்னு ஒருத்தர் வந்து உனக்கு எதையும் செஞ்சிடல. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க? சில கையை தூக்க மாட்டேன்றீங்களே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அடுத்த மெய்ப்பம் ஊழியக்காரன் முன்னாடி முட்டி போட்டு உன் தலையில் கையை வச்சா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் உனக்குள்ளே வரும். அப்படி போனவங்கள சுற்றி திரியுறதை இன்றைக்கும் நான் பார்க்குறேன். ஆனால் சர்ச்சில் தான் உட்காந்துங்கிறீங்க. நான் எதுவும் சும்மா சொல்ல மாட்டேன், பொய்யா சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த ஆவி என்ன ஆவி தெரியுமா? சொல்லுங்களேன் ஒரு பேரை பைபிள்லேருந்து. அப்படி கூட்டின்னு வர ஆவி, தேடி போகிற ஆவி என்ன ஆவி சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆவி சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆவி சொல்லுங்கள் பார்க்கலாம். கேயாசி ஆவி. என்ன ஆவி? கேயாசி ஆவி. சபையில் அடங்கிறாத இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்துமே காணி கொடு, இங்கே எடுத்துமே காணி, இதெல்லாம் சவுலின் ஆவி. அந்த ஆவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் என்ன பார்த்தீங்கன்னா தெய்வ பயமே இருக்காது. இப்படியாப்பட்டவெல்லாம் துணிகரமாக ராபோஜனம் எடுப்பான். ஆமாங்க, இப்படியாப்பட்டவெல்லாம் பார்த்தோன்னா துணிகரமாக வீட்டில் காரியங்களை உண்டு பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு இங்கே கேட்குற சத்தியம் குணப்படாது. தெளிவடைய மாட்டான். யாரெல்லாம் எங்கே சொல்கிறானோ அங்கெல்லாம் ஓடுவான். ஐயா, எனக்காக என் மெய்ப்பன் ஜெபித்த நாட்கள் எத்தனை, எனக்காக திறப்பேன் என்று என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு எனக்கு துணையான் என்று என் மெய்ப்பன் நினச்சி பார்க்குறதே இல்லைங்க. இன்னைக்கு நினச்சி பார்க்குறதே இல்லை. நிறைய விசுவாசி ஐயா ஆரம்ப நாட்களில் யாரும் நமக்கு இல்லை, என் ஊழியக்காரன் தான் என் கூட நின்னார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கி எவனாலும் வரலாம், எந்த ஆம்பளை வரலாம், எந்த பொம்பளை வரலாம், எந்த பையன் வரலாம், யாருனாலும் வரலாம். அன்னைக்கு நினச்சிப்பார், இந்த சபையில் காலை எடுத்து வச்சியே அன்னைக்கு நினச்சிப்பார். தேவ பிள்ளையே, மந்தையை நீ தொடர்ந்து வரணுமே தவிர வேற மந்தைக்கு பின்னாடி ஓடுகிற விசுவாசம் ஏற்ப நீ தரம் இல்லாத விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி ஓடுனேன்னா உன் தூக்கம் எப்படி இருக்காது? சொல்லுங்க, எடுங்க அந்த வசனத்தை எடுங்க. 3:24 வாசிங்க பார்க்கலாம். நீ படுக்கும் பொழுது பயப்படாத. வெயிட், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 24 3 நீதிமொழி 24 வாசிப்போமா? நீ படுக்கும், எல்லாரும் வாசிங்க. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 26 சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் தூக்கம் இன்பமாய் இருக்கணும்னா நீ கண்ட இடத்துல ஓடக்கூடாது. சபை நடுவே அடங்கி இருக்கணும். நீயா இருந்தாலும், உன் புருஷனா இருந்தாலும், உன் மனைவியா இருந்தாலும், உன் பிள்ளைகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சபைக்கு சத்தியத்துக்கு அடங்கி இருக்கணும்.
தேவனுடைய பிள்ளைகளை நீ அடங்கி இல்லைன்னு வச்சிங்க, 4 நாளைக்கு இந்த சர்ச்சு, 4 நாளைக்கு அந்த சர்ச்சு, 4 நாளைக்கு அங்கே, 4 நாளைக்கு இங்கே, அப்படி ஓடுனேன்னா உன் காலை கர்த்தர் காப்பாற்ற மாட்டார். உன் கால் எங்கன்னா போய் சிக்கிக்கும், உன் குடும்பம் எங்கன்னா போய் சிக்கிக்கும். ஏன்னா உனக்காக திறப்பில் இருக்கிற ஒரு மெய்ப்பன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை என்ன பண்ணாத, செய்யாமல் இராத. ஆண்டவர் செய்த நன்மையை, ஆண்டவர் உயர்த்தின விதத்தை ஆண்டவர் சமத்தில் பாடி ஆராதிக்காம கண்ட இடத்துல ஓடாதே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தூக்கம் இன்பமாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் தூக்கம் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, ஏன்னா நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்க. 1-2 காரியத்தை மாத்திரம் நான் காட்டி கடந்து செல்ல ஆசிக்கிறேன். ஏன்னா நமக்கு இறங்குவது சொந்த பந்தம் இல்லை. இன்றைக்கி நிறைய விசுவாசி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பைய தூக்கின்னு ஊருக்கு போயிடுது. கேட்டால் எங்கள் மாமாவை பார்க்கணும், கேட்டால் என் தங்கச்சியை பார்க்கணும், கேட்டால் இன்றைக்கி தான் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நீ தனிமையாக இருந்தியே, அழுதுகிட்டு மூலையில் இருந்தியே, கைவிடப்பட்டு வீடு மூளை இருந்தியே. அன்னைக்கு இந்த அக்கா, இந்த மாமா, இந்த சொந்த பந்தம் உன்னை தேடி வந்து விசாரிச்சா? யோசித்து பாரு. ஆனால் இந்த மெய்ப்பு உன்னை தேடி வந்தா. ஆண்டவர் உன்னை, இந்த மெய்ப்பனுடைய ஜெபத்தை கேட்டு உன் தரித்திரத்தை எல்லாம் மாற்றினார், உன் வியாதியெல்லாம் மாற்றினார். சில வேளை டாக்டர் கூட நீ செத்து போயிடுவேன்னு சொன்னார். அப்படி இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி உனக்கு ஜீவனை கொடுத்தார், எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல புருஷனை கொடுத்தாரு. ஆனால் விட்டுட்டு எங்கேயோ ஓடுறியே. கேஎஸ்ஐ பார்த்து கேட்டால் என் மனம் கூட வரலையா, என் மனம் கூட வரலையா? ஒரு பக்திங்க. ஹல்லேலூயா. என்னைக்கும் மனுஷன் பின்னாடி ஓடாதீங்க, உன்னை காலை வாரி விட்டுருவான். ஐயா உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான், இல்லைன்னு ஏமாற்றிடுவான். சில வேளை 4 நாள் கொடுப்பான், 5ஆம் நாள் நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னுவான். தேவனுடைய பிள்ளைகளை, சபையாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் மனுஷனை நம்பாதீங்க. ஏன்னா ஆண்டவர் தெளிவாக எழுதிச்சு, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். ஏன்னா உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் யார் தான் கேட்கணும்? நீங்கள் தான். ஒரு இலையில் சொல்லுவோமா, மனுஷன் வீட்டாண்ட போனால் 4 நாள் போடுவான், அதுக்கப்புறம் 40 பேர்கிட்ட சொல்லி காட்டுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளை யோசப்ப பணம் பார்த்தக்காரன் மறந்து போயிட்டான், சுயபாக்கி மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் மறக்கலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முருதுகாய ராஜா மறந்துட்டான், கர்த்தர் மறக்கலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை யாரும் மறந்து போயிடலாம், என்ன கூட விசுவாசிங்க மறந்து போயிடலாம், என்னை அழைத்தவர் மறக்காதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் இறங்காவிட்டாலும் எனக்கு யார் இறங்குவார்? நீர் இறங்காவிட்டால் யார் எனக்கு இறங்குவாங்க? உண்மையா பொய்யா சொல்லுங்க, உண்மையா பொய்யா?
கதவை வாசலை ஆண்டவர் அடைச்சிட்டான்னா அவர்கிட்ட மட்டும்தான் சாவி இருக்கு. அவர்கிட்ட மட்டும்தான் சாவி இருக்கு, வேற யார்கிட்டையும் கிடையாது. அவர்கிட்ட மட்டும்தான் சாவி இருக்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகளை மனிதனை நம்பி நான் என்ன பண்ணல. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், ஊழியத்துக்கு வந்த நாட்களும் சொல்லுவேன், ஆண்டவரை நான் என்னை ஆர்டினேஷன் பண்ணும்போது சொன்னேன், அருமையான கர்த்தருடைய தாசன் சாது தாசையா இப்போ கர்த்தருக்குள் போயிட்டார். அவர் தலைமை பொதுவதை என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவர் சாது ஒரு 10 பேருக்கு ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. கொடுத்தபோது எல்லாரும் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நான் தலைமை பாஸ்டருக்கு உண்மையாக இருப்பேன், ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருப்பேன், இப்படியெல்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனால் நான் ஆர்டினேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன். எல்லாருமே தேவனுடைய எல்லாரையும் ஸ்தாபனத்தை உயர்த்தினாங்க, தலைமை போதுகிற உயர்த்தினாங்க, எல்லாரும் உயர்த்தினாங்க. என் வேலை வந்தபோது நான் மைக் பிடிச்சேன். சில காரியங்களை சொல்லி, நான் வளர்ந்த விதங்களை சொல்லி 3 காரியம் சொன்னேன். ஒன்று, இன்னைக்கு ஆர்டினேஷன் பிறகு போகிற நான் முதலாவது என் தெய்வத்துக்கு உண்மையாக இருப்பேன். 2வது சொன்னேன், எனக்கு தந்த மந்தைக்கு உண்மையாக இருப்பேன். 3வது சொன்னேன், என் ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருப்பேன். ஆர்டினேஷன் முடித்து வந்த பிறகு எல்லா பாஸும் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. இதான் உண்மை. இந்த முதல் சுதிக்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப நாள் நிற்காது. இந்த வேஷம் போடுறதுன்னா நாளானது எத்தன்மை என்பது விளங்க பண்ணும். பவுல் வேஷம் போடல. அடி வந்துச்சு, உத வந்துச்சு, சோதனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கண்விழிப்பு வந்துச்சு, பசி வந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஒரு சபையுடைய, ஒரு விசுவாசுடைய ஆணித்தரமான விசுவாசம் அதுதான். எத்தனை பாடுகள், ஒருவேளை இயேசு சாமி எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை நிந்தனை, எத்தனை அவமானம், மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தான், காரி திப்பினா, வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டான், தேவனுடைய பிள்ளைகளை தண்ணி கெட்டபோது கசப்பு கலந்த காடியை கொடுத்தான். அப்ப கூட சொல்றார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவது, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. ஒரு நிலை சொல்லுவோமா? ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும், என் சித்தம் ஒன்று இருக்கக்கூடாது, என் மாமிசம் விரும்புகிறது ஒன்று இருக்கக்கூடாது, உங்க சித்தம் நடக்கணும். ஒரு நிலையில சொல்லுவோமா? ஒரு நிலையில சொல்லுவோமா? ஆகிலும் என் இஷ்டம் ஒன்று வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பவுல் சொல்லுகிற போல நல்ல போராட்டத்தை, நல்ல சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டா சொன்னாரு. நல்ல போராட்டம். என் ஊழிய பாதையில் நிறைய கஷ்டம், நிறைய கண்ணீர், நிறைய கைவிடப்பட்ட அனுபவங்கள், நிறைய தூற்றி திரிந்த அனுபவங்கள். அப்பவும் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் விசுவாசத்தை என்ன பண்ணேன்? காத்துக்கொண்ட விசுவாசிகள் நீங்கள் பரலோகம் போகிற வரையிலும் இந்த அபிஷேக சீயோன் சபையிலே அங்கத்தினராக இருந்து கடந்து போக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிசாசு பல உலக ஆசைகளை, பல பிசாசு பல மனிதர்களை, ஏன்னா இச்சைக்கேற்ற போதகர்களை, ஐயா உங்களை வஞ்சிக்கிற அனுபவம் உள்ளவர்களை அநேகரை கொண்டு வருவான். எப்பவுமே சொல்லணும், தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கென்று ஒரு மெய்ப்பன் உண்டு, எனக்கென்று ஒரு மந்தை உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்தில் வளர்ந்து நான் கடந்து போவேன். அல்லேலூயா. அப்படின்னா இந்த வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். லேவியாகமம் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
என் ஓய்வு நாட்களை ஆசரித்து ஆ, என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து ஆ. பயபக்தியா இருப்பீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளை, உன் வீட்டில் நீ இன்பமாக இருக்கணும்னா ஒரு 4-5 காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் கடன் செலாசிக்கிறேன். உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் தங்கணும்னா, உன் வீட்டுக்குள்ளே நீங்கள் 4 மூலையாக சிதறி போகிற ஆடுகளாக இருக்கக்கூடாது. ஒரு அலையில் சொல்லுவோமா? ஒன்று, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிப்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து பாருங்க, ஓய்வு நாளில் முதலே சொல்லிட்டோம், உன் இஷ்டமான இடத்துக்கு போகக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்கணுமா ஒவ்வொரு விசுவாசியும்? சொல்லுங்க, பயபக்தி ஆராதனைக்கு வரணும். பயபக்தி, அந்த பயபக்தி தான் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. அந்த பயபக்தி தான் உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும். உனக்குள்ள இருக்கிற பயபக்தி தான் உன் பிள்ளைகளுக்குள்ள போய் அந்த பிள்ளைங்க தேவனுக்காய் வளரும், கனி கொடுக்கும், ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் பயபக்தியாக இருக்க வேண்டிய இந்த நாட்களில் நீயோ உன் பொண்டாட்டியோ உன் பிள்ளைகளோ ஊருக்கு போகிற ஆரம்பங்கள், கல்யாணத்துக்கு போகிற ஆரம்பங்கள், காது கொத்துக்கிற அனுபவங்கள், இப்படி எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தை அசட்டை பண்ணி ஒரு காலத்தில் உன்னை அசட்டை பண்ண வீட்டுக்கு நீ கடந்து செல்வாயானால், உன்னை அசட்டை பண்ணின இடத்துக்கு நீ போவாயானால், தேவனுடைய பிள்ளையே, உன்னை அசட்டை பண்ணி வெறுத்து தள்ளின இடத்துக்கு போவாயானால், என் வீட்டுக்கு வராது என்று சொல்லின அந்த வீட்டுக்கு பயபக்தியா இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நீ ஓடுவாயானால், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. ஒவ்வொரு விசுவாசியும் சண்டே சர்வீஸ பயபக்தியா இருக்கணும், பயபக்தி இருக்கணும். 2வது 3வது வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு. 2வது பயபக்தியாய் ஆலயத்துக்கு வருகிற அனுபவம் மாத்திரமல்ல, என் கட்டளைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? கை கொள்ளணுங்க. உங்களுக்கு கடந்த நாட்களை கூட சொன்னேன், நீங்கள் இந்த வேத வசனங்களை டெய்லியும் படிக்கணும். அப்போஸ்தலர் 17:11 சொல்லுகிறது போல நீங்கள் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். படிக்க தெரிஞ்சவெல்லாம் படிக்கணும். வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் டெய்லி வீட்டில் பைபிள் படிக்கிறீங்களா? யாரெல்லாம் வீட்டில் பைபிள் படிக்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சு போச்சா பைபிளை பற்றி? சின்ன பிள்ளைங்க டெய்லியும் பெற்றோர் எழும்பி நீங்கள் எழுந்து ஜெபம் பண்ணி படித்தா தானே அதுங்க எழுந்து ஜெபம் படிக்கும். யாரெல்லாம் பிள்ளைங்க பையந்து பைபிள் படிங்க கையில்? உங்கள் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்துங்க. பைபிள் படிக்கணும். என்னை கனம் பண்ணுகிறதை நான் என்னை உதாசீனப்படுத்த உதாசீனப்படுத்துகிறேன். இதனால்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். வேதம் படிக்காதனால்தான் எதெல்லாம் தவறு, எதெல்லாம் ரைட்டு, எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியல. வாசிங்க மீண்டும் ஒரு முறை 3வது. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து. பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு வர்றது பெருசல்ல, கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கணும். என் கற்பனைகளை கைக்கொண்டு, என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பாருங்க, ஆசீர்வாதம் அப்பதான் வரும். நீ கொஞ்ச நேரம் பிரசங்கத்தை கேட்கறதுனால பெருசல்ல, கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறதுனால பெருசல்ல, கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறதுனால பெருசல்ல. ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்றியா? ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வரியா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறியா? ஆண்டுகிற பேசுகிற வார்த்தைக்கு உண்மையா கீழ்ப்படுகிறியா என்பதை ஆராய்ந்து பார். பயபக்தி மாத்திரம் போதாது. இந்த பயபக்தி எதிலிருந்து வரணும்னா, நீ படிக்கிற வேத வசனங்கள் உன் இருதயத்துக்குள்ளே போய் அது ஒவ்வொன்றும் சுட்டி காட்டணும். என்ன சுட்டி காட்டும்? துன்மார்க்கனுடைய பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கி போச்சு.
பீடி பிடிக்கிறவங்க அதில் அடங்கி போச்சு, சிகரெட் பிடிக்கிறவங்க அதில் அடங்கி போச்சு, வெத்தலை பாக்கு போடுறவன் அடங்கி போச்சு, சாரா குடிக்கிறவன் அதில் அடங்கி போச்சு, கெட்ட வார்த்தை பேசுகிறவன் அதில் அடங்கி போச்சு, பொண்டாட்டியை போய் அடிக்கிறவன் அதில் அடங்கி போச்சு, புருஷனை போய் வாடா போடான்னு பேசுகிறவன் அதில் அடங்கி போச்சு. இதெல்லாம் என்னது? இது துன்மார்க்குடைய ஆலோசனை. ஆண்டுடைய ஆலோசனையா? இல்லவே இல்லை. புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது அதில் அடங்கி போச்சு. பொண்டாட்டியை கேவலமாக பேசுவது அதில் அடங்கி போச்சு. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க தாய் தகப்பன் பேச்சை கேட்காம ஜெபம் பண்ணாத, பைபிள் பண்ணால் பைபிள் படிக்க அதில் அடங்கி போச்சு. மீண்டும் சொல்கிறாரு, வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனையிலும் பாவிகளுடைய வழி நிற்காதே. பரிகாசக்காரர் பாருங்க, இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் நடக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியால் அடங்கி போச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, நீ வெத்தலை பார்க்க போறியா? அதில் அடங்கிச்சு. நீ பீடி பிடிக்கிறியா? அதில் அடங்கிச்சு. நீ பொண்டாட்டியை அடிக்கிறியா? அதில் அடங்கி போச்சு. தாய் தகப்பனை மதிக்கலையா? அதில் அடங்கி போச்சு. யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் கட்டளைகளை வழி நடக்கணும், என் கற்பனைகளை கை கொள்ளணும், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அதில் அடங்கி போச்சு. உங்கள் பிள்ளைங்களை கோபப்படுத்தாதிருங்க, அடங்கி போச்சு. மனைவிக்கு சொல்லுகிறார், சோத்திரம், புருஷன் தலையாக இருக்கிறான், அந்த தலையை நீ என்ன பண்ணாத, எல்லாவற்றையும் செய். அதில் அடங்கி போச்சு. அதனால் தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆராதியுங்கள். இந்த கையில் கோட்டரை வாங்கிட்டு வந்து ஆராய்ச்சின்னா ஆண்டவர் எப்படி பார்ப்பார் உன்னை? இந்த கையில் சிகரெட் புட்டி இல்லை ஆன்ஸ் போட்டுட்டு வந்து ஆண்டவரே அல்லேலூயா. டேய் பாவி, நீ யாரா கை தூக்கி ஆராதிக்கிற? நேத்திக்கெல்லாம் உன் கையில் என்ன இருந்துச்சு? சொல்லு, உன் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஆராதிங்கள். எத்தனை கை ரிமோட்டை மாற்றி 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 எத்தனை நாடகம், எத்தனை சினிமா, எத்தனை ரிமோட்டை மாற்றி 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 வச்சு இப்போ வந்து அல்லேலூயா நீரில்லாத நாள் எல்லாம் ரிமோட் இல்லாத கையெல்லாம் வாழ்வாகுமா? தேவ பிள்ளையே, யோசித்து பார். ஏன் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் உன் வாழ்க்கையில் உயர முடியல? வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆஹா ஓஹோன்னு தலையாட்டினான். யார் அவன்? நேரம் இல்லை உங்களுக்கு சுருக்குமானா. சரி, இந்த பாயிண்ட் வந்துடும். 6ஆம் வசனத்தை வாசிங்க, சொல்லிட்டு போகிறேன். 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல். பாருங்க, உங்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீங்கள் ஆராய்ச்சினா தேசத்தில் நீங்கள் தத்தளிக்க மாட்டீங்க. ஒரு அலையில சொல்லுவோமா? தேசத்தில் கைவிடப்பட்ட அனுபவத்தில் இருக்க மாட்டீங்க. என் அப்பன் உங்களை பழுகவும் பெருகவும் செய்வார். ஏன்னா உன் நடக்கையை பார்க்கிறார், உன் விசுவாசத்தை பார்க்கிறார், உன் ஜெபத்தை பார்க்கிறார், உன் ஆராதனையை பார்க்கிறார், உன் அபிஷேகத்தை பார்க்கிறார். அவர் தேசத்தில் உன்னை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை பாருங்க, எப்படி சமாதானத்தோடு படுத்துக் கொள்வீங்க. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீங்க.
துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற துஷ்ட மிருகங்கள். சங்கீதக்காரன் சொல்லுவான், யார் துஷ்ட மிருகம்? மனிதர் என்கிற துஷ்ட மிருகம். அல்லேலூயா. உன் எதிராளி என்கிற துஷ்ட மிருகங்கள், உன்னை கண்ணீர் வர வைக்கிற துஷ்ட மிருகங்கள், உன் குடும்பத்தை அலைபாய வைக்கிற துஷ்ட மிருகங்கள், உன் குடும்பத்தை உடைக்க நினைக்கிற துஷ்ட மிருகம் தேசத்தில் இராதபடி பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. தேவனுடைய பிள்ளைய, உடைய ஆசீர்வாதங்களை அறுத்து போடுவதற்கு, வெட்டி போடுவதற்கு காணப்படும். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகளை, சபை எப்போதும் உங்களுக்கு நிழலாக இருக்கும். ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஒரு மனிதன் ஒரு பெரிய ஆலமரத்தை வெட்ட போனான். பெரிய ஆலமரத்தை வெட்ட போனான். பாதி வெட்டினா, டயர்டு, கையெல்லாம் சோர்ந்து போச்சு. அந்த மரத்தின் நிழலே அழகாய் தூங்கினான். அவன் மரத்தை என்னதான் வெட்டினாலும் அந்த நிழல் தான் அவனுக்கு சுகம். விசுவாசியே, தெய்வ பிள்ளைகளே, மனிதனை நான் நம்பவில்லை, மனிதனுக்காகவோ நான் வாழவில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? மனிதனை நான் நம்பவில்லை, மனிதனுக்காகவோ நான் வாழவில்லை. நீர் இறங்காவிட்டால் எனக்கு யார் இறங்குவார்? நீர் உதவாவிட்டால் எனக்கு யார் உதவுவார்? நீர் இறங்காவிட்டால் எனக்கு யார் இறங்குவார்? நீ உதவாவிட்டால் எனக்கு யார் உதவுவார்? மனிதனை நான் நம்பவில்லை, மனிதனுக்காக நான் வாழவில்லை. மனிதனை நான் ஏன் தெரியுமா? சில சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்க ஐயா எங்க ஐயான்னு வாங்க. அதவாய் சொல்லும், அவனா அவனா? தேவனுடைய பிள்ளையே, மனிதனை பின்னாடி ஓடாத, மனிதன் பின்னாடி ஓடாத. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தான் நமக்கு உணவும் உடையும் கொடுக்கிறவர். அப்படி ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்படி ஒருவனுக்கு ஆண்டவர் கொடுத்தால் அவர் யார்? உங்களை தான் கேட்கிறேன். ஒருவனுக்கு அப்படி கொடுத்தார், அவன் யார்? என்ன ஏன் மூஞ்ச பார்க்குறீங்க? அவன் யார்? பைபிள் உட்காந்து படிச்சா தானே. அவன் யார்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். இப்போ கூட வாசிக்க மாட்டீங்களா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பாருங்க, ஆண்டவர் உணவு கொடுத்தாரு, உடை கொடுத்தாரு, பொண்டாட்டிகளை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, வேலைக்காரரை கொடுத்தாரு, வேலைக்காரிகளை கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? எல்லாமே கொடுத்தார். ஆனால் அவன்
ஆண்டவர் கொடுத்தானா? கொடுக்கலங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்ததை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்குறோம், நமக்கு அறிமுகமானவர்களுக்கு கொடுக்குறோம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறோம். நாம் தெய்வத்துக்கு கொடுக்குறோமா? உனக்கு உணவு கொடுத்தாரே, உனக்கு உடை கொடுத்தாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, வஸ்திரம் பழுதாகி போகவில்லை, காலுக்கு பாதரட்சை தேய்ந்து போகவில்லை. தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை கொடுத்தாரே, கண்மலை தேனினால் தாகம் தீர்த்தாரே. தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, அவன் எனக்கு உணவு கொடுத்து வஸ்திரம் கொடுத்து எனக்கு சமாந்தோட தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் நான் இந்த நிறுத்தின கல் தூணாகும். எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் அவருக்கு என்ன கொடுப்பேன்? தசமாக. எத்தனை பேர் உண்மையாக இருக்கீங்க? எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு பைபிளை தூக்கி நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு இலையில் சொல்லுவோமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. யாரும் கண்ணை தரக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு ஆண்டவர் எனக்கு தருகிற தசமபாகம். பைபிள் எடுங்க. பைபிள் தூக்கி எல்லா கையில் பைபிள் எடுங்க. இல்லை, நான் கொடுக்கலன்னா பைபிள் தூக்காதீங்க. நான் ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிற மாத்திரம் பைபிள் தூக்குங்க. மற்றவங்க யாரும் பைபிள் தூக்காத. கொடுக்குறவங்க சில கை தூக்காதீங்க, அப்படியும் இருக்காதீங்க. கொடுக்குறவங்க கை தூக்குங்க. யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் மாத்திரம் பார்க்கட்டும். உனக்கு உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், எத்தனை ஆபத்தில் பாதுகாத்தார், உன் தேவைகளை சந்தித்தார். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறியா? கையை உயர்த்தினீங்க மாத்திரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தினீங்க மாத்திரம். உயர்த்தாதவங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். உயர்த்தன மாத்திரம். கிருபை பெருகட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும். ஓ தேங்க்யூலா. கை கேட்படுங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஸோ தேவனுடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எல்லாரும் டச் பண்ண. லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. பாருங்க, நீங்க கொடுக்கறத, நீங்க உழைக்கிறத மனுஷன் பார்க்குறானோ பார்க்கலையோ தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பார்க்கிறார். நீ ஊழியத்தை தாங்குறியா? நீ ஊழியத்துக்கு தோள் கொடுக்கிறியா? நீ ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறியா? கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீ காணிக்கை போடும்போது கூட கர்த்தர் பார்க்கிறார். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காணிக்கையே போட மாட்டாங்க. காணி இருக்கும்போது நீ என்ன பண்ணாத, செய்யத்தக்கது. உனக்கு சம்பாத்தியம் இருக்கும்போது அதை ஒன்று நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணோம்? அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் சொன்னார். இப்போ நீங்கள் சுகமாக இருக்கணுமா, நீங்கள் சமாதானமாக இருக்கணும்னா நான் சொல்கிற இத்தனை காரியத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். பைபிளை மாத்திர கையில் வச்சிருந்தா பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை பைபிளை மாத்திர கையில் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வந்து ராபோஜனம் எடுத்தால் சரி கிடையாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகாதவங்க இருந்தாலும் உன் கையில் உண்டானதை தெய்வத்துக்கு கொடுக்கணும். இல்லைன்னா என்ன சொன்னேன், உன் புருஷன் கொடுத்தா உங்கள் புருஷன் அக்கௌண்ட்டில் தான் அங்கே போய் விழும். உன் மனைவி கொடுத்தா உன் மனைவி அக்கௌண்ட்டு தான் போய் விழும், புருஷ அக்கௌண்ட்டுக்கு வராது. உன் பிள்ளைங்க கொடுத்தா பிள்ளைங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போவோம், உன் புருஷன் அக்கௌண்ட்டுக்கு வராது, தாய் தகப்பன் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஏன்னா அவன் கிரியை கேட்ட பலன். அவரு குடும்பமான்னு சொல்லலை, ஜெபிப்பதற்கு குடும்பமா சொன்னாரு. ஐயா, என் வார்த்தையை நிறைவேற்றுவது குடும்பமா சொன்னாரு, தாங்குவதற்கு குடும்பமா நிறுத்த சொன்னாரு.
ஆனால் தெய்வத்துக்கு கொடுக்கறதுல தனித்தனியாக பிரித்து காட்டணும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்போது நீங்கள் கொடுக்கும்போது உங்களை பழகி நீங்கள் எவ்வளோ பஞ்சப்பாட்டு பாடுறீங்களோ, எவ்வளோ கஞ்ச வேஷம் போடுறீங்களோ, எவ்வளோ உண்மை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எவ்வளோ ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இருக்கீங்களோ, அவ்வளவும் உங்கள் தேசத்தில் மழை பெய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ பக்கத்தில் செங்கல்பட்டு பெய்யுது, இங்கே வேணா வாசனை அடிக்கும், இங்கே என்ன கொஞ்சம் அந்த காற்று ஊத காற்று அடிக்கும், ஆனால் மழை வராது. ஏதோ ஒரு ஜெபத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் உன் காலம் ஓடும், அதுதான் ஊத காற்று. ஏதோ ஒரு காரியத்தில் உன் வண்டி ஓடும், அதுதான் ஊத காற்று, ஆனால் மழை பெய்யாது. அல்லேலூயா. அடுத்தது 12 அந்த வசந்த வாஸ்திரம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பார். எப்போ உங்களை உயர்த்தணும், எப்போ உங்களை ஆசீர்வதிக்கணும், எப்போ உங்கள் தேவைகளை சந்திக்கணும், எப்போ உங்களை கனப்படுத்தணும், எப்போ உங்களை மேன்மைப்படுத்தணும், ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். எப்படி உன் கிரியையில், உன் நடக்கையில், உன் கொடுக்கையில், உன் ஜெபிக்கையில், உன் ஆராதனை, இதெல்லாம் கண்காணிச்சிட்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அக்யூஸ்ட் இருக்கிறான்னா, ஒரு திருடன் இருக்கிறான்னா, அவன் போட்டோ போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டப்பட்டுச்சுன்னா அவனை எப்போதும் கண்காணிச்சிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? இப்போ திருக்கோகுண்டத்தில், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த பாயிண்டில் எந்தெந்த ஆள் நிற்கிறான்னு தெரியும். அவனை தூக்கின உடனே எல்லாம் மெட்டீரியல் வந்துடும். அப்போது அவன் கண்கள் அந்த அக்யூஸ்ட் மேலே நோக்கமாக இருக்கும். அதே போல் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், பரிசுத்தவான்கள் மேல், ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல் நோக்கமாக இருக்கும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்போ ஆண்டு சொன்ன வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாகவே கடந்த மாதத்தில் பாருங்கள், ஆவியான பேச உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு. எத்தனை குடும்பங்களுக்கு ஆபத்து விபத்துக்கள் வந்தது, சோதனை வந்தது, ஆண்டவர் நொடி பொழுதிலே குடும்பங்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். அதற்கு நம்ம பாத்திரவானா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை 12 வசந்த வாசிப்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி. அப்போதான் ஆண்டவர் உங்கள் வீட்டில் உலாவுவார், உங்கள் கூட வருவார். நீ இங்கே அவருடைய வார்த்தையின்படி நடக்கலை, அவருடைய வார்த்தையின்படி செய்யலை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அவருடைய வார்த்தைக்கு உண்மை இல்லை அப்படின்னா உங்கள் பக்கம் கூட வரமாட்டார். நீ கூப்பிட்டுங்க எடுப்ப, கத்திங்க எடுப்ப. யாரை போல? யாரை போல? யாரை போல கத்திங்க எடுப்ப? யாரு? ஏசா கத்திங்க இருந்தானா? கத்திங்க இருந்தான்னு சொன்னேன். யார் கத்திங்க இருந்தாங்க? என்ன ஒரு படி இறங்கி வர. யார் கத்திங்க இருந்தாங்க? இல்லை, இன்னும் கொஞ்சம் படி இறங்கி வரேன். யார் கூக்குரல் இட்டாங்க? சரி, இது சத்தமா? நோ நோ நோ. பாகால் தீர்க்கதரிசிகள் கூக்குரலிட்டு கண்டார்கள். தெய்வமே இறங்கும், தெய்வமே இறங்கும், தெய்வமே இறங்கன்னு கூப்பிட்டாங்க. பதில் கிடைச்சதா? கிடைக்கல, கிடைக்கல. ஜெபிக்கிற மனுஷன், தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷன், வார்த்தையை கை கொள்கிற மனுஷன் வந்து நின்றான். எலியாவின் தேவன் இறங்கம் என்று ஜெபித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. காரணம், எலியாவோடு கூட கர்த்தர் இருந்தார். பால்கால் தீர்க்கதரிசிகளோடு இல்லை. நீங்க எப்பவுமே உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். எப்பவுமே உங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். எல்லாரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது, வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா? உங்க நடுவில் இயேசு இருந்தா, உங்க நடுவில் கர்த்தர் இருந்தா, உங்க வீட்டில் ஆவியான இருந்தா, நீங்க ஜெபிக்கும் போதே பதில் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு சொல்றேன்னா, உங்க
நடுவில் உலாவுற போது உன்னை குறித்தும் உன் குடும்பத்தை குறித்தும் உன் சபையை குறித்தும் உன் தேசத்தை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு இலையில் சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டேன்னு சொன்னா, சில வேளைகளை எனக்கு ஆண்டவர் ஒருவரை காண்பிப்பார், இன்னொருக்கு நிறைவேறும். அதனால் நான் யாரையும் குற்றப்படுத்தவோ குறை சொல்ல நான் விரும்ப மாட்டேன். அதனால் நிறைவேறுகிற போது தான் அதை சொல்லுவேன். அப்போவே நிறைவேறுச்சுன்னா அப்போ சொல்லிடுவேன். தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தேவன் உங்கள் நடுவிலே உலாவ விரும்புகிறார். உங்கள் நடுவில் உலாம்னா உங்களுக்கு உங்கள் தூக்கம் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். அலையில சொல்லுவோமா? அலையிலோயா. உங்கள் நடுவில் உலாவுனா நீங்கள் பழுகி பெறுவீங்க. உங்கள் நடுவில் உலாவினா துஷ்ட மிருகங்களை, உங்களை கெடுக்க நினைக்கிற, உங்களை அழைக்க நினைக்கிற, உங்களை சிதறடிக்க நினைக்கிற துஷ்ட மிருகங்களை கர்த்தர் துரத்துவார். வேற என்ன சொன்னேன்? வேற என்ன சொன்னேன்? நேரம் இல்லை. தெய்வ பிள்ளைகளை, இப்போ மீண்டும் ஒரு முறை வாசிங்க. ஆதியாகமம் 28:11. சீக்கிரம். ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து. தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள உலாவி வர்றாருன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பாருங்க, வனாந்தரத்தில் என்ன சத்தம் கேட்கும்? ஹலோ, வனாந்தரத்தில் என்ன சத்தம் கேட்கும்? ஆந்த சத்தம் கேட்கும், நரி சத்தம் கேட்கும், தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற பலவிதமான சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தின் மத்தியில் தூக்கம் வருமா? நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனால், புது ஏரியாவுக்கு போனால் தூக்கம் வராது. எப்போ 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 எப்போன்னு காத்துட்டு இருப்போம். ஆனால் இந்த வனாந்தர பெற்றெடுத்த தாய் தகப்பன் இல்லை, கூட பிறந்த சகோதரன் இல்லை, ஐயா தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றினதை எண்ணி பாடுவே. தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் தாங்கியதை எண்ணி பாடுவே. தனிமையிலே நான் நடத்தினீரையா, இடை விடாமல் கோடி கோடி நன்றி சொன்னாலோ உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி என் வாழ்நாள் நினச்சி பாருங்க. அந்த தனிமையின் வாழ்க்கையை, அந்த ஆரம்ப கட்டத்தை நினச்சி பாருங்க. வாசிங்க. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால், இப்போ இருட்டு வந்துச்சு, அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே தூங்கும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அங்கே என்ன காண்கிறான்? ஒரு சொப்பனம்.
உன் வீட்டில் சொப்பனம் வருதா? உன் வீட்டில் தரிசனம் வருதா? யோசித்து பாரு. உண்மையான கிறிஸ்து வீட்டில் தரிசனம் வருதா? வீட்டில் சொப்பனம் வருதா? ஏன் வர மாட்டேங்குது? நமக்கு தூரமானவர் ஆண்டவர், ஏன் வர மாட்டேங்குது? சில வேளை தொல்லையின் மிகுதியினால் சொப்பனம் பிறப்பிக்கும். தேவனுடைய பிள்ளைகளை தொல்லை கஷ்டம் பாடு வரும்போது நம்ம நினச்சதெல்லாம் வரும், நம்ம யாருக்கிட்ட பேசுனதெல்லாம் வரும். அதல்ல, தேவன் தருகிற சொப்பனம், தேவன் தருகிற தரிசனம் அதெல்லாம் நிறைவேறாது, இது நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு கல்லை எடுத்து வச்சு படுத்துட்டான். தொடர்ந்து வாசிப்போம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. பாருங்க, ஒரு ஏணி உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற, வளர்ச்சியை கொண்டு வருகிற, உன்னை மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்படுகிற ஒரு ஏணி உன் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஏணி உலகத்தோடு வைக்கப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. அப்போ பரலோகத்தின் ஏணி விசுவாசிங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். சமீபத்தில் என்னைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாய், என்னைக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் ஒரு விசுவாசி செயல்படும் போது, ஊழியக்காரை அல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அல்ல, தேவனையே தள்ளிவிடுகிறார்கள். அல்லேலூயா. நான் வாசிருங்க, நேரம் இல்லை, நான் வேற போயிட்டே இருக்கேன். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். அங்கே ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதை நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவருமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். சரி, இப்போ 33 திருப்பி இங்கே பார்க்கலாம். இல்லை, 22 வாசிங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். 20 வாசி. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். பாருங்க, ஆண்டவர் பார்த்து சொல்றான், இதெல்லாம் செஞ்சா நான் திரும்பி வரும்போது அவருக்கு நான் என்ன பண்ணுவேன்? தூணாக நிறுத்துவேன். அவர் தர்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அக்கா பையனுக்கு கல்யாணம், தங்கச்சி பையனுக்கு கல்யாணம், மூத்தார் பையனுக்கு கல்யாணம், 1/2 சவரன் நகை எடுத்து போய் போடணும், 1 சவரன் நகை எடுத்து போய் போடணும், சீர் வரிசை வைக்கணும். என்ன வருதா வரலையா சொல்லுங்க? நான் பேசுறது புரியுதா? என்ன வருதா வரலையா? என்னைக்கு ஆகிலும் உன்னை காப்பாற்றி ஜீவனை கொடுத்து உன்னை வழி நடத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை குடும்பமாக மாற்றி உன்னை 4 பேருக்கு மனுஷனாக மாற்றி என்னைக்கு ஆகிலும் என் ஆண்டவருக்கு ஒரு 1/2 சவரன் காணிக்க போடணுன்னு என்ன வருதா? ஆனால் நீ தனியாக படுத்துங்க, இந்த பார்த்தியா, சாப்பாடு கூட இல்லாமல் இருந்த பார்த்தியா, வீட்டில் ஓலை ஒழுவிட்டுருக்கோம், தண்ணி ஊற்றும், அப்போ கூட உன்னை பார்த்துட்டு பார்க்காம போனானே, அவனுக்கு சீர்வரிசை எடுத்துகிட்டு போகிற, அவனுக்கு எல்லாம் செய்யணும்னு நினைக்கிற, உன்னை வாழ வச்சு உன்னை அழகுபடுத்தி அவங்க மத்தியில் உன் தலையை நிமிர பண்ணி உன்னை உயர்த்தின தெய்வத்துக்கு எப்போதாகிலும் இந்த எண்ணம் உனக்கு வருதா? இப்போ இவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. பொண்டாட்டிகளை கொடுத்துட்டாரு, பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, வேலைக்காரர்களை கொடுத்துட்டாரு, ஆடு மாடை கொடுத்துட்டாரு, கழுதைகளை எல்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ இவன் மனசு எங்கே ஓடுது தெரியுமா? சொந்த பந்தத்துக்கு நேராக ஓடுது. விசுவாசியே,
உனக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு, வளர்ச்சி வந்த பிறகு ஆண்டவரை தேடல. 33ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 8ல வாசிங்க சீக்கிரம். அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மந்தைகள் எல்லாம் என்னத்துக்கு என்றான். ஏசா வந்து கேட்கிறான், சகோதரா எனக்கு முன்னாடி பவுஞ்சா போத, அது என்னத்துக்கு? அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். லாபான் அங்கேயே உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டிருப்பான். உண்மையா இல்லையா? லாபான் அவன் அண்ணன் தம்பிங்களை கூட வந்தவன நாய் அடிக்கிற மாதிரி அவனை அடிச்சு அங்கேயே சாவச்சிட்டு இருப்பான். ஆனால் அங்கே யார் வந்து நின்னாரு? கர்த்தர் வந்து நின்னாரு. என் மகனுக்கு நன்மை என்று தீமை செஞ்ச உன்னை கொன்று போட்டுருவேன், உன்னை சாவடிச்சிடுவேன்டா அப்படின்னார். பயந்துட்டான். இப்போ சொல்கிறான், நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ண வந்தான் அவன். சொல்லுங்க, இல்லை எப்படியாவது அவனை அடிச்சு போட்டு அவன் பொண்ணுங்களை பேர பிள்ளைங்களை ஆடு மாடுகளை ஓட்டின்னு போகிறதுக்கு வந்தாயா? எத்தனை முறை உன் குடும்பத்தில் சாத்தான் போராடி நீ இல்லாமல் போவதற்கு, ஐயா நீ இல்லாமல் போவதற்கு, உன் குடும்பம் கெட்டு அன்றையா கீரை வழி ஆவதற்கு, ஐயா எப்படி அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாய் மாற்றுவதற்கு வந்தது போல உன் குடும்பத்துக்குறமாய் எத்தனை முறை வந்தா பிசாசு. ஆனா கர்த்தர் ஒன்று சுகமாக கொண்டு வராரு. இப்போ யாரு காணிக்க கொடுத்துருக்கணும்? அவன் காணிக்கல, தசமாக கொடுத்துருக்கணும். யார் கொடுத்துருக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் கொடுக்கலப்பா, சொந்தக்காரனுக்கு தூக்கின்னு ஓடுறான். தெய்வ பிள்ளையே, எத்தனை முறை உலகத்துக்கு கொடுப்பது கை தாராளமாக போகுது. சில வேளையில் காணிக்க பேட்டில் போடுறது 10 ரூபா போடலாமா 5 ரூபா போடலாமான்னு பார்க்குறோம். சிஸ்டர், பிரதர், இவனை உணவு கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து அழைத்து கொண்டு வந்த தெய்வத்தை மறந்து சகோதரனுக்கு அனுப்புகிறான். வாசிங்க. அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்து அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். பாருங்க, கர்த்தருடைய கண்களை தயவு கிடைச்சது முதல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் கண்ணில் கிடையாது, கர்த்தருடைய கண்ணில். இல்லைன்னா அவனை கூட வந்து அடிச்சு போட்டிருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களை தயவு. ஆனால் இப்போ இவனா சொல்கிறான், உம்முடைய கண்ணில், ஏசா கண்ணில் தயவு கிடைச்சிதான். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படி சொல்லுவாங்க, நான் தான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு அப்படியே செஞ்சிட்டாரு. ஒரு நாள் அப்படி சாட்சி சொல்லாதீங்க. ஊழியக்காரன் தரப்பில் நிற்காத, உங்கள் பெயர்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாசித்து ஜெபிக்காத உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகாது. நீங்கள் ஜெபித்தது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல வரல. எந்த சபை மெய்ப்பன் திறப்பிலே நின்று ஜெபிக்காத வரையிலும், இப்போ கூட நீங்கள் யூடியூப்லாம் பார்ப்பீங்க, 10 மணிக்கு மேலே தூங்காத இருந்தால் என்ன ஆகிடுமா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆனால் இன்றைக்கும் நான் படுக்கிறது மணி 3 ஆகுது. நல்லவங்களோ கெட்டவங்களோ யாரும் எனக்கு தெரியாது. நம்மகிட்ட நன்மை பெற்றுட்டு துரோகம் பண்ணுறாங்களோ, இல்லை நம்மளை போய் அவதூறாக பேசுகிறாங்களோ, யார் இருந்தாலும் பரவாயில்லை. தெய்வ சமூகத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். ஒரு இலையில் சொல்லுவோமா? ஆனால் இந்த யாக்கோப்பு நன்றி கெட்டவனாக ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்று, ஆண்டவரிடத்தில் பாதுகாக்கப்பட்டு, ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு, ஆண்டவரிடத்தில் உயரம் பெற்றுட்டு, இப்போ ஏசா கண்ணில் தயவு கிடைச்சேன்னு சொல்கிறான். எவ்வளோ பச்சை துரோகி பார்த்தியா? ஆண்டவர் கண்ணில் தயவு கிடைச்சது, அதுதான் உண்மை. இப்போ ஏசா கடை சொல்கிறான், உம்முடைய கண்களில் தயவு கிடைச்சது. அடுத்தது வாசிங்க. அதற்கு ஏசா என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. பாருங்க, எனக்கு போதுமான வசதி இருக்கு.
உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. யார் தெரியுமா? இந்த டெக்னிக்காக பேசுவாங்க பாரு, அவங்க வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாரு. அவன் அப்படியே ஜொல்லுன்னு இறங்க பாருங்க. அப்போவே யாக்கோபு பேச கற்றுக்கணும். உம்முடைய முகத்தை பார்த்தது யார் முகத்தை பார்த்த மாதிரியாவா? டேய் என்னடா நியாயம் இது? பேசினாலும் ஒரு அளவுக்கு பேசணும்ல. ரெண்டாவது சொல்கிறான், உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தாலும் எனக்கு போதும். இப்போ சமீபத்தில் ஒரு இடத்துல ஒர்ஷிப் பண்ணேன். அங்கே ஒர்ஷிப் பண்ணும்போது கையும் தட்ட மாட்டேங்குது, வாயும் திறக்க மாட்டேங்குது. எனக்கு கடுப்பாச்சு. உடனே பார்த்தேன், ஒரு வரியை சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக பாடுறீங்க அப்படின்னேன். எப்போ கத்த ஆரம்பிச்சிச்சு? இதுதான் வைத்தியம் பால்துன்னு நினச்சிக்கேன் நான். தேவனுடைய பிள்ளைகளை அப்போது எவ்வளோ ஐஸ் வைக்கிறான் பாருங்க, எவ்வளோ நைஸ் பண்ணுறான் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஏன்னா அவன் தண்டனையிலேருந்து தப்பிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையும் உன்னை எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ணுமோ, உங்ககிட்ட இருந்து பெற வேண்டிய நன்மை பெறுகிற வரையிலும் உன்னை எப்படியெல்லாம் பண்ணுவான். ஆனால் கிடைச்ச பிறகு அதான் சொல்லுவாங்க, ஏணியில் ஏறிட்ட பிறகு ஏணி என்ன பண்ணுவான்? ஏட்டி வச்சிருவான். அதான் சொல்லுவாங்க, கவ்வை இருக்கிற வரையும் அதுக்கப்புறம் காலை வாரி விடுவான். இதுதான் உலகத்தின் தன்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை வாசிருங்க. தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்குண்டு. ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. காணிக்கை யார் கொடுக்கணும்? இது இப்போ யாருக்கு போகுது? இன்னைக்கு பாருங்க, விசுவாசம் கூட ஆசீர்வதிக்கப்பட்டா யார் ஒதுக்குனாங்களோ, யார் வேண்டானாங்களோ அங்கே போய் பெய்யா போவோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வர்றது, காணிக்க போகிறது கூட 10 ரூபாய் இருக்காது. சில வாழ்க்கையில் தேடுவாங்க, இல்லைன்னா வரும்போது தேடி கரெக்டாக ஒரு பக்கத்தில் ஒன்றும் ஒரு பக்கத்தில் இன்னொன்று வச்சுருப்பாங்க. இல்லையா, அவன் சொன்னான், நீ தந்தை எல்லாவற்றிலும் உனக்கு நான் தசமாக கொடுப்பேன். வாசிங்க உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 13 சில வசந்த மாத்திர வாசத்தை முடிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்கு உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். நீ சாப்பிட்டு எப்படி அடைவ? திருப்தி அடைவாய். ஹல்லேலூயா. உனக்கு மாத்திரமல்ல, உன் மிருக ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, உன் நித்திரை இன்பமாக இருக்கும். எப்போது கர்த்தருக்கு பயபக்தியாய் நடந்தால், எப்போது கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தால், எப்போது தேவனுடைய பிள்ளைகளை நீ தடுமாறாம தெய்வத்துக்கு உண்மையாயிருந்தா, தேவனுடைய பிள்ளைகள் உன்னை பழகி பெருக செய்வார். உன் நடுவில் என் ஆண்டவர் உலாவி வருவார். ஆண்டவர் கடைசியாக ஒன்று 13ஆம் சந்தோஷம் 26:13 நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி 26 லேவியாகமம் 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்கள நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளை சில மனிதர்களை பார்க்கும்போது சிலர் தலை குனிஞ்சிக்கிறீங்க, சிலர் தலையை திருப்பிக்கிறீங்க, சிலர் அல்லேலூயா ஒளிந்து கொள்கிறீங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆராதனையில் உண்மையாக இருப்பீர்களானால், பயபக்தியாக இருப்பீர்களானால், கட்டளைகளை கை கொள்ளுவீர்களானால், தேவனுடைய தடுமாறாமல் இருப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பலுகி பெருக சருவார். உங்கள் நடுவிலே என் ஆண்டவர் உலாவி வருவார். உலாவி வருகிற போது கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாம் போதும் அங்க போண்டாம். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தலை குனிந்த நாட்கள் உண்டு, தலை குனிந்த நாட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த வேத வாக்கியத்தெல்லாம் வீட்டில் போய் ஆராய்ந்து வாசிங்க. வாசித்து ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள்ள என்ன புறமெடுப்பாருங்க. ஆனால் உங்களை தலை குனிய விட மாட்டார், நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. யாக்கோப்பு தலை குனிய வேண்டுவன், வெக்கப்பட வேண்டியவன் யாக்கோப்பு. ஆனால் கர்த்தர் நிமிர்ந்து ஏசாவுக்கு முன்னாடி வெகுமகுதிகளை அனுப்பினான். கர்த்தரை மறந்துட்டான். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நாள் கர்த்தரை மறக்காதீங்க. அவர் உங்களை மறந்தா நம்முடைய வாழ்க்கை என்னமா போவோம் யோசித்து பாருங்கள். ஆனால் அப்போ கூட உங்களை மறக்க விரும்பலை. உங்கள் நடுவில் இருக்கிறேன்றாரு, உங்களை பலுகி பெருகுவேன்னு சொல்கிறாரு, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு, உங்களை தடுமாற விடமாட்டேன்னு சொல்கிறாரு, ஏற்ற வேளையில் தேசத்தில் நான் மழை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தேவன், நீங்கள் யாக்கோப்பை போல இருக்காதீங்க. சகோதரிமாரெலாம் இருந்தாலும் சகோதரமாரெலாம் சரி, ஆண்டவர் உங்களுக்கு தந்தவைகளை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்க முடியும், ஊழியத்தை தாங்க முடியும், ஊழியத்தில் தோள் கொடுக்க முடியும், ஊழியத்தில் உறுதுணையாக நிற்க முடியும் என்று நினைக்கிற போது, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, அதை செய்யத்தக்க நேரம் வரும்போது அதை செய்யாமல் இராதே. யாக்கோப்பு செய்யாமல் இருந்தான். அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன். என்ன நடந்துச்சு அவனுக்கு தெரியுமா? யாக்கோப்பு கடைசி வரை என்ன நடந்துச்சு தெரியுமா? அழுதே செத்தான். ஆசீர்வாதம் இருந்துச்சுங்க, ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. ஆனால் இவன் சொன்னதை நிறைவேற்றாததுனால சாவர வரையும் அழுதே செத்தான். அதுதான் தேவனுடைய ஒரு பெரிய காரியம். சாவர வரையும் அழுதே செத்தான். ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொன்னதை செய்யாததுனாலே. தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை தெளிவாய் கேட்டு, தெளிவாய் கீழ்ப்படிந்து, தெளிவாய் உண்மையாய் இருந்து நம் ஆண்டவருக்காய் வாழ்வோமானால் நாம் அழுதல்ல, மகிழ்ச்சியாய் அவர் தருகிற சமாதானத்தோடு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். நாம் எழும்போமா? ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி 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 என்று ஒதுக்கிறேன். நல்லவரே உம் அன்மைகளை சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி ஐயா,
மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. அமேனவ உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. நன்மையான யுவகள் நாள்தோறும் தருபவரே. எல்லாரும் நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே இயேசுவே, ஷபா லதா ரகபா. உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. டடி உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறே, உண்மையான நண்பர்களை தருகிறே. நன்மையான ஈவுகள் எல்லாரும் 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 ஷபா லதா ரகபா பாபா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே ஆமென். எல்லா விடுதலோடு எல்லா விடுதலோடு எல்லா விடுதலோடு பாபா ராத்தா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, ஆமென். நன்றி ஐயா. ரீபா ராத்தா ராத்தா பாபா பாபா. அவர்தான் என்னை போஷித்தார், அவர்தான் பாதுகாத்தார், அவர்தான் உன்னை நடத்தினார். பக்தன் சொல்லுகிறான், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே. 10,000 எல்லா கரங்களை உற்சாகமா தொட்டி, ஒரு குறைவில்லாமல் எல்லாரும் எல்லாரும் எல்லா வாய் தரங்க. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுள் எல்லாம். தேவ பிள்ளையே, உன் ஆயுள் முழுவதும் காக்கிறவர், உன்னை கடைசி வரை நடத்துகிறவர், மரண பரியந்த நடத்து. ஷாகாரா பாபா. ஒரு குறையில் காத்து வந்து எல்லாரும் எல்லாரும் இயேசுவே. என் இலக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் இலக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. சொல்லுங்க, எதிரியின் கண்கள் ஆருயிரே ஆறுதலடி. ஷபா பாபா பாபா பாபா. ஒரு கலக்கிய லதர
பலதா உன் குடும்பமாய் பாதுகாத்தவ, உன்னை குடும்பமாய் பாதுகாத்தவ, உன் தேவைகளை சந்தித்தவ, உன்னை அற்புதமாய் நடத்தினா. தெய்வ பிள்ளையே, சுகமாய் படுத்து கொள்ளணுமா, சமாதானமா இன்பமா உன் நித்திரை இருக்கணுமா, அவருக்கு பயப்படுகிற பயம் உன் வீட்டில் இருக்கணும், உன் மனைவிக்கு இருக்கணும், உன் புருஷனுக்கு இருக்கணும், உன் பிள்ளைகள் இருக்கணும், உன் வீட்டில் இருக்கிற மருமகனாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் ஐயா உன் பிள்ளைகளாக இருந்தாலும் இருக்கணும். ரெண்டாவது, அப்படி கட்டளைகளை அப்படி வார்த்தைகளை கை கொள்ளணும். மூன்றாவது, தேசத்தில் நீ தடுமாடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் உன்னை பலுகி பெருக செய்வார். உன் வீட்டுக்குள்ள நீ கைட்டு செய்கிற எல்லாத்தையும் உலாவி வருவார். உன்னை தலகுனியை வைக்கணும்னு பார்ப்பான். சில வேளை உன் பிள்ளைகள் மூலிமா உன்னை தலகுனியை வைக்க பார்ப்பான். சில வேளையில் சொந்த பந்தங்கள் மூலிமா தலகுனியை வைக்க பார்க்கலாம். சில வேளை நீ வேலை ஸ்தலத்தில் நீ உன்னை தலகுனியை வைக்க பார்க்கலாம். ஆனால் எப்போ சொல்கிறாரு, நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன், நான் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உன் பட்டணத்தில் வருகிற துஷ்ட மிருகங்களை நான் துரத்துவேன். உன் பட்டணத்தில் வருகிற உன் ஆசீர்வாதத்துக்கு எதிராய் வருகிற துஷ்ட மிருகங்களை நான் துரத்துவேன். தேவ பிள்ளையை கடைசியாக வாசிக்க தேவையில்லை. உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-14 வரையும் உண்டாகிற ஆசீர்வாதம் உன் வீட்டில் காணப்படும். ஏன் எப்போ தெரியுமா? நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். யாக்கோபு சொன்னா, நீ தருகிற எல்லாவற்றிலும் நான் உண்மையாக தசமாக செலுத்துவேன். ஆனால் செலுத்தாத போது அவன் அழுதான். பிசாசு உனக்கு வியாதியை கொண்டு வந்து அழ வைப்பான். பிசாசு கடன் பாரங்களை கொண்டு வந்து அழ வைப்பான். பிசாசு ஐயா உன்னை நேசித்தவர்கள் உன்னை விட்டு விலகி போகும்போது அழ வைப்பான். பிசாசு நீ யாரை நம்பி இருந்தியோ அவங்க உன்னை உதாசீனப்படுத்துவாங்க, அப்போ நீ அழுவ. தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு தேவையில்லாத வியாதிகளை கொண்டு வந்து ஐயா இங்கேயும் அங்கேயும் கொண்டு போய் கொடுக்குற அனுபவத்தை கொண்டு வந்து உன்னை ஐயோ போவதற்குரிய ஒன்றுமில்லையே என்று அழ வைப்பான். அந்த அழுகை வருவதற்கு முன்பாக உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை நீ திருத்திக்கொள். தெய்வத்துக்கு உண்மையாயிருந்து நீ யாருக்கோ கொடுக்கிறத தெய்வத்துக்கு உண்மையாயிரு. அவன் ஒன்றும் செய்யாதவனுக்கு பார்த்து சொல்கிறான், உன் முகம் தேவ தூதல் முகம் ஆண்டவ முகம் போல இருக்கு. யாரும் அவன் எதிரியாக நினச்சிக்கணும். அவனை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உன் கண்களை தயவு கிடைக்க பண்ணினார். தேவனுடைய பிள்ளைகளை அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். நாம் உண்மையாய்க்கு வசனத்தை கைக்கொள்வோம், தெய்வத்துக்கு உண்மையாக இருப்போம். தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்ம இப்போ அன்பும் இரக்கம்